இந்த தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிருங்க. இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க. பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருளை போட்டு இந்த போத்தல் நினைக்காத. இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோல்ல கடைசி கழிவு தான் யாரு? இந்த பிளாஸ்டிக். 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்கப்படுது. பயந்தாத நல்ல கவனி. இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல் தயாரிக்க 1100 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் இருக்க வேண்டியது. இது 1100 கிலோ தண்ணீரை நாம குடிப்போம். தாக நிற்கும். தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுது? நான் முட்டி வலி, சோர்வு எல்லாம் வந்து, கண்பார்வையின் இழப்பு எல்லாம் வந்து, பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட வந்து விரமிச்சு சட்டா பான்பாராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன். தாயின் மாரில பால் குடிச்சது வர ஒண்ணும் இல்ல. இதுக்கே வந்துச்சு. இந்த வீடியோ வந்து எனக்கு ஒருத்தர் வந்து டிஎம்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நிறைய பேர் இவர் சொல்கிறத பார்த்துட்டு அவர் லூஸ், அப்படி பைத்தியம் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கமெண்ட்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் இந்த காலத்தில் வந்து கெட்டது பேசுறதையும் கெட்டது பண்ணுறதையும் ஒரு கோமாளித்தனமாக பண்ணுறதையும் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு அதை தான் உள்வாங்கிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் அவங்க கண்ணுக்கு முட்டாளு, லூஸு அப்படின்னு தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் சொல்கிறது உண்மையிலே கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கேன் வாட்டர் நானுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்குமே பிடிக்காது. அது குடிக்கிறதுனால பியூரிஃபை பண்ணி வர்றதுனால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுதான் நல்ல வாட்டர், அது குடிச்சாதான் நல்லா இருக்கும், அது குடிச்சாதான் சத்து, அது குடிச்சாதான் நமக்கு நல்ல தண்ணியை குடிக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. உண்மையில அது ரொம்ப தவறானது நான் நினைக்கிறேன். டைரக்டா குழால வருதுல அந்த தண்ணி தான் ரொம்ப பெஸ்ட். தண்ணின்றது வந்து நார்மலா யூஸ் பண்றது, அது ரெகுலரா யூஸ் பண்றது, அதிகமா யூஸ் பண்றது, அது வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம குடிக்கிறது, அது ரொம்ப நம்மளுக்கு நம்மளே பாய்சன் சாப்பிட்ற மாதிரி தான். வந்து கேன் வாட்டர் குடிச்சா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அந்த மாதிரிலாம் நிறைய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அது வந்து பியூரிஃபை பண்ணி வருது, அதுதான் நல்ல தண்ணி அப்படின்னு குடிக்காதீங்க. முக்கால்வாசி சென்னையில வந்து அதுதான் குடிப்பாங்க. ஏன்னா வந்து சென்னை தண்ணியில வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வரும். நானும் குடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு குடிக்கவே முடியாது அப்படி இருக்கும். அதனால வேற ஆப்ஷன் இல்லாததுனால அவங்க வந்து அது குடிக்கிறாங்க. ஆனா மாதிரி வில்லேஜ் சைடு நிறைய இடத்துல வந்து நம்மளா குழால வர தண்ணியே நல்லா தான் இருக்கும். அது குடிக்க பழகிக்கோங்க. நம்ம கேன் வாட்டர் குடிச்சாதான் ஒரு ரேஞ்சு அப்படின்னு நினைச்சு கூட நிறைய பேர் குடிக்கிறீங்க. அது இவரு பேசுறதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உண்மையிலே நல்ல பாயிண்டா அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கிறதா தான் பேசுவாரு. அவெல்லாத்த அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேசியிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 1-2 விஷயம் அந்த மாதிரி பேசுறதுலாம் நல்லா தான் சொல்லியிருக்காரு. இது நான் கட்சி சார்ந்தெல்லாம் பேசல, பொதுவா பேசுறேன். அப்போ வந்து தப்புன்னு சொல்றது ஒரு தைரியம் வேணும். சொல்லியிருக்காரு. உண்மையிலே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும். இப்பெல்லாம் எவ்வளவு டெக்னாலஜி வளருதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா வந்து சாவடிக்கணும்ன்ற ஒரு இதுதான். ஏன்னா நமக்கு இல்லாத நோயெல்லாம் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு தான் நான் கண்டுபிடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து இருங்க. எது இயற்கையாக கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ உங்க இஷ்டம்.